Hi guys, welcome to my channel. This is Kalai Lifestyle. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாட்ஸ்அப்பில் வந்திருக்க நியூ அப்டேட் அண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் அப்டேட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு அங்கே மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸில் இருக்கும். அங்கே அப்டேட்ஸில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே வாட்ஸ்அப் உங்களுக்கு அப்டேட் ஆகியிருக்கா இல்லையான்னு தெரியும். அப்டேட்னு கேட்டால் அப்டேட் கொடுத்துருங்க. ஏன்னா அப்டேட் கொடுத்தா தான் நம்ம புதுசாக ஏதாச்சும் ஃபீச்சர்ஸ் அவங்க அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு அது ஷோ ஆகும். நீங்கள் அப்டேட் பண்ணாமல் போயிட்டு நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் வாட்ஸ்அப் அப்டேட் ஆகியிருந்தால் மட்டும்தான் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் அப்டேட் பண்ணலைன்னா இந்த ஃபீச்சர்ஸ் எதுவுமே இருக்காது, பழையபடி தான் இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு, இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுமே வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் அதில் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்சோ ஃப்ரம் மீட்டா அப்படின்னு சொல்லிட்டு மீட்டாவோட டைப்பில் இருக்கிற இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், த்ரெட்ஸ் இதுவும் எல்லாமே இருக்கும். வாட்ஸ்அப்புமே மீட்டாவோடைய ஒரு தயாரிப்பு தான். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் டச் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் ஆகும். அதேமாதிரி செகண்டில் இருக்க ஃபேஸ்புக் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஐடி ஃபேஸ்புக்கில் ஓப்பன் ஆகும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தபடியே நீங்கள் எல்லாத்தையுமே இங்கேருந்தே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லைக் இன்ஸ்டாகிராம்லேயுமே நீங்கள் வாட்ஸ்அப் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக்லேயுமே வாட்ஸ்அப் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் வாட்ஸ்அப்பில் இது மூணுத்தையும் டைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஓப்பன் த்ரெட்ஸ் கொடுத்தீங்கன்னா த்ரெட்ஸ் உங்ககிட்ட இன்ஸ்டாலில் இருந்தால் ஓப்பன் ஆகும். என்னோடய ஃபோனில் இன்ஸ்டால் இல்லை, ஸோ ஆப் ஸ்டோருக்குள்ளே போகுது. நெக்ஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் என்னென்னா செட்டிங்ஸ்குள்ளே போங்க. உங்களுடைய தீம்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் சேட்குள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா டிஃபால்ட் சேட் தீம்னு இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு என்ன தீம் வேணுமோ அந்த தீமை நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரிவியூவும் பார்த்துக்கலாம். ஒரு தீம்குள்ளேயும் போயிட்டு எந்த தீம் சூட்டபுளாக இருக்கும், எந்த தீம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இதில் கலரும் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். லைட் கலராக இருக்கும், மீடியம் கலர், இல்லை ஃபுல் பிரைட்னஸ், அந்த மாதிரி பேக்ரவுண்டோடைய கலரையும் நம்ம இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி ஸ்லைட் பண்ணுறது மூலியமாகவும் நீங்கள் எந்த தீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பார்க்காம இங்கேயே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த பபுள்ஸோடைய கலரவே மாற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கலாம். லைக் க்ரீனு, ப்ளூ, எல்லோ, பிங்க்கு, இந்த மாதிரி எல்லா கலருமே இருக்குது. உங்களுக்கு அந்த தீமுக்கு செட் ஆகிற மாதிரி என்ன கலர் நல்லாயிருக்கோ அந்த தீம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதுவுமே இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்க ஃபீச்சர்ஸ் தான். தென் இதே மாதிரி நீங்கள் வெளியவும் இப்போது சப்போஸ் உங்களால் அங்கே மாற்ற முடியல அப்படின்னா நீங்கள் வெளியே சேட் கலரில் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பபுள்ஸ் இங்கேயும் மாறும். ஸோ அங்கே மாற்றுறதுனால மாற்றிக்கலாம், இல்லை இங்கே மாற்றுறதுனால மாற்றிக்கலாம். இங்கேயுமே நிறைய வெரைட்டிஸ் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்பேப்பர் டிசைன்ஸும் இங்கே நிறைய அவைலபிளாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அதில் இருக்க வால்பேப்பர் பிடிக்கலனா இதில் இருக்க வால்பேப்பர் நீங்கள் சூஸ் பண்ணி வைக்கலாம். ஆல்ரெடி இருந்த வால்பேப்பர்ஸும் இருக்குது. இப்போ புதுசாக நிறைய வால்பேப்பர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் கேலரியில் இருக்க ஃபோட்டோஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுடைய வால்பேப்பராக. லைக் கேலரி சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் வரும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுவும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு எந்த டிசைனும் வேணாம், எனக்கு ஃபோட்டோஸும் வேணாம், லைக் வெறுமனே நார்மலாக ப்ளைனாக இருந்தால் போதும்னா அந்த சாலிட் கலர்ஸ்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கலாம். அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு போயிடும். சப்போஸ் நீங்கள் சூஸ் பண்ணிருக்க தீம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ரீசெட் தீம் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா பழையபடி டிஃபால்ட்டாக என்ன தீம் இருக்குமோ அந்த தீமே உங்களுக்கு வந்துடும். இதில் இருக்க மற்றது எல்லாமே டிஃபால்ட்டாக ஆல்ரெடி இருந்தது தான். மீடியா விசிபிலிட்டி அது எல்லாமே ஆல்ரெடி இருந்தது தான். This video sponsors by BuyMode ஆன்லைன் ஷாப்பிங் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது. க்ராசரி ஐட்டம்ஸ், பேபி கேர், ஸ்கின் கேர், பேக்கரி ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இதில் இருக்குது. உங்களுக்கு தேவையான பொருள் நீங்கள் சர்ச் பண்ணியும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி BuyMode ஆன்லைன் ஷாப்பிங் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் நீங்கள் இங்கேருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. எல்லா ப்ராடக்ட்டுமே இவங்க டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போவே அந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் BuyMode ஆன்லைன் ஷாப்பிங் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே ஆர்டர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி ஷாப்பிங். அடுத்த அப்டேட் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அப்டேட்டு தான். அது என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் எத்தனை ஃபோட்டோஸ் அனுப்புகிறோம், என்ன அனுப்புகிறோம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும். ரிசீவ் ஆகிறவங்களுக்கு வெறும் ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி தான் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு 3 ஃபோட்டோஸ் இப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ சென்ட் கொடுத்துடலாம். இப்போ சென்ட் கொடுத்தோம் அப்படின்னா இது சென்ட் ஆன உடனே இப்போ பார்த்தீங்கன்னா இது பழைய அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தது.
ஸோ இப்போ சென்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா வெறும் ஃபோட்டோன்னு மட்டும்தான் இருக்குது. அதுவே இப்போ நம்ம அப்டேட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ பாருங்கள், இப்போ இமேஜஸ் மறுபடியும் நான் இமேஜஸ் கேலரிக்குள்ளே போகிறேன். கேலரிக்குள்ளே போயிட்டு திரும்ப ஒரு ஃபோட்டோஸ் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 5 ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து செலக்ட் பண்ணி இப்போ சென்ட் கொடுக்குறேன். இப்போ சென்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ சென்ட் ஆனது இப்போ வெளியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ இங்கே பாருங்கள் 5 ஃபோட்டோஸ் சொல்லிட்டு இங்கேயே உங்களுக்கு ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னா, இப்போ மேலே வந்து இப்போ ஆல் அன்ரீடு ஃபேவரட்ஸ் குரூப் அப்படின்னு இருக்கா, இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒன்று ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளஸ் கிளிக் பண்ணி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸுன்னு கொடுத்துட்டு ஆட் பீப்புள்ஸ் ஆர் குரூப் அப்படின்னு இருக்குது. இப்போ நான் ஆட் பீப்புள்ஸ் ஆர் குரூப் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு யாரெல்லாம் ஆட் பண்ணணுமோ அதை அவங்க எல்லாரையும் இப்போ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு வேணுன்றவங்கள இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 4 பேரும் இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டு இப்போ டிக் கொடுத்துட்டேன்னா இப்போ அவங்க 4 பேருமே இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து இங்கே இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து தேடி சர்ச் பண்ணி நம்ம சேட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த குரூப்பில் வந்து இதில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டு நம்ம ஷார்ட்கட்டாக போயிட்டு நம்ம இதில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இன்னொன்று இதில் வந்து எக்ஸஸாக எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒர்க் அப்படிங்கிறத ஆட் பண்ணி இதுலேயுமே நான் எத்தனை பேர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் எத்தனை வேணாலும் நம்ம நியூவாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுலேயே இதே மாதிரி போட்டு வச்சுன்னா நமக்கு சேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி தேடி சேட் பண்ணுறதுக்கு இதே மாதிரி ஒரு லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்ம அந்த லிஸ்ட்டை ஜஸ்ட்டு ஸ்வைப் பண்ணி அதில் போய் பார்த்துக்கலாம். இப்போ இதில் மேனேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்திங்கன்னா இதில் நம்ம பீப்புளை ஆட் பண்ணிக்கிறது வந்து ஆட் பண்ணிக்கலாம் நியூ பீப்புள்ஸை. அதே மாதிரி நம்ம பீப்புள்ஸை வந்து ரிமூவும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த குரூப் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதில் ஒரு பீப்புள் நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா வந்து மேலே டெலிட் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கா, அந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே இப்போ மைலோ அப்படிங்கிறது நான் இப்போ டெலிட் பண்ணுறேன். இப்போ டெலிட் பண்ணனா அது போயிடும். அந்த பீப்புள் வந்து இதுலேருந்து போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ குரூப்பும் இதில் ஆட் பண்ணிக்கலாம், இண்டிவிஜுவல் பீப்புளும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து குரூப்பு. ஸோ எந்த குரூப் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், எத்தனை பீப்புள்ஸ் வேணாலும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணி தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் சேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கு நல்ல ஃபீச்சர்ஸ் தான். தென் ஸ்டேட்டஸில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு இமேஜை நீங்கள் ஸ்டேட்டஸாக போடுறீங்க அப்படின்னா வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டிக்கர்ஸில் வந்து உங்களுக்கு ரியல் டைமும் தென் லொக்கேஷன் வரும் இல்லைங்களா, அதே ஃபீச்சர்ஸ் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டைம் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். இதில் வந்து 2 கலரில் கொடுத்துருக்காங்க, ஒன்று பிளாக் இன்னொன்று ஒயிட்டு. இது வந்து உங்கள் கம்ஃபர்டபுளுக்காக எங்கே பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் லொக்கேஷன் ஆட் பண்ணுறதுனால லொக்கேஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஜிபிஎஸ் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுடைய லொக்கேஷனும் செட் ஆகிடும். இது தாங்க இப்போதைக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ். எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கொடுத்தா ஃபியூச்சரில் பார்க்கலாம். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கலை லைஃப் ஸ்டைல் சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க.